ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ணப்பா படத்தோட விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்ணப்பா படம் காலையில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்துட்டு வந்தோம். இந்த படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முகேஷ்குமார் சிங் இயக்கத்தில் விஷ்ணு மஞ்சு திரைக்கதை எழுதி அவரே நடித்த படம் இந்த கண்ணப்பா. இந்த மூவியை பொறுத்தளவுக்கு நிறையா நடிகர்கள் பட்டாளத்தோட இந்த படம் வந்துட்டு எடுக்கப்பட்டு இருக்குது. இந்த கண்ணப்பா மூவி புராண கால கதைகளை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். எல்லாருக்கும் வந்துட்டு கண்ணப்பரோட கதை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது சிவபெருமானோட பஞ்சபூத தலங்களில் வாயு தலமான காளகஸ்தியை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் இந்த கண்ணப்பா படம். அந்த கண்ணப்ப நாயனாரோட கதையை வந்துட்டு மிக அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக படம் இந்த கண்ணப்பா அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மோகன்லால், பிரபாஸ், சரத்குமார் இவங்கெல்லாம் வந்து கௌரவ வேடங்கள்லேயும் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க வர எல்லா இடமும் மிகவும் வந்து அற்புதமாக அமைஞ்ச மாதிரி ஒரு தோற்றத்தை தந்துச்சு. இந்த படத்தில் எந்த ஒரு விஷயம் மைனஸாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பார்வதி தேவியாக வந்திருக்கிற காஜல் அகர்வால் அவங்களுக்கு வந்துட்டு எடுத்த உடனே அவங்க அந்த கேரக்டருக்கு வந்துட்டு ஆப்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்மன் வேடத்தில் நிறையா இடத்துல வந்துட்டு ரம்யா கிருஷ்ணனையே பார்த்து பழகின ஒரு காரணத்தினாலவோ என்னவோ தெரியல. அக்ஷய்குமார் சிவபெருமான் கதாபாத்திரத்தில் வந்துட்டு பொருந்தின மாதிரி தான் இருந்துச்சு. அதுபோக படத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போச்சு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போனாலும் ஒரு சில இடத்தில் பாடல்கள் வந்துட்டு நல்லா இருந்துச்சுனாலும் ஒரு மாதிரி சலிப்படைய வச்சுது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இடையில ஒரு சில சீன்கள் வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல ஒரு மொமெண்ட்டை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. செகண்ட் ஆஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா படம் உண்மையாலுமே டாப் கிளாஸ், அந்தளவுக்கு அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சிவபெருமானை பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் இந்த கண்ணப்பா கேரக்டரில் இருக்கிறவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமான் மேலே வந்துட்டு ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்குது. அவர் வந்துட்டு சிவபெருமானோட தீவிர பக்தனாக எப்படி வந்துட்டு மாறுறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லணும். துவாபர யுகத்தில் இருக்கிற அர்ஜுனன் சிவத்தை அடைவதற்கான ஒரு மோட்சம்தான் இந்த கண்ணப்பா அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லலாம். கிளைமேக்ஸ் அந்த ½ அன் ஹவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளை அப்படியே ஒரு மாதிரி மிஸ்மரைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மாதிரி வந்துட்டு நம்மளை ஏதோ கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீல், அந்தளவுக்கு வந்துட்டு அற்புதமாக இருந்துச்சு. இந்த படத்தில் இவ்வளோ சொல்கிறது எல்லாமே ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த படம் பிடிக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் நம சிவாயா. அதாவது வந்துட்டு கடவுளை உணர்ந்தவங்கள், கடவுள் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு உருவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு மிக அற்புதமான படமாக இருக்கும். மற்றவர்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் வந்து தெரில, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்து பார்க்க தெரியல இந்த படத்தை. ஆனால் வந்து படம் வந்து என்னை பொறுத்தளவுக்கு மிகவும் அற்புதமாகவும் அழகாகவும் எடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. இந்த படம் ஒரு 3 மணி நேரம் படமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி சலிப்படைய வச்சுது நிறைய இடத்துல. படம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்திருந்தால் சூப்பராகவே இருந்திருக்கும். ஒரு சின்ன நெகட்டிவ் கூட இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் தந்திருக்கும். பட் இருந்தாலும் புராண கதைங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அந்த இடத்துல சுட்டி காட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால படத்தின் நீளம் குறைக்கப்படாமல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பழங்காலத்தில் தாத்தா பாட்டிகிட்ட கதை கேட்குற விஷயம், அந்த கதை பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு எல்லா விஷயத்துலேயும் ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். முதல் பாதியில் வந்துட்டு பாடல்கள் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சலிப்பை தந்தாலும், இரண்டாம் பாதியில் வரும் பாடல்கள் அனைத்துமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அற்புதமாக காட்சியமைப்பு மற்றும் இசையும் கேட்குறதுக்கு இனிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் கமர்ஷியல், காமெடி, த்ரில்லர் இந்த மாதிரி படம் பார்த்துட்ருக்கிற மக்கள் ஆடியன்ஸ்க்கு ஒரு டிவோஷனல் ட்ரீட். புராண கதைகள் பழைய விஷயங்களை வந்துட்டு இந்த தலைமுறைக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு நல்ல முயற்சியாக வந்துட்டு இந்த கண்ணப்பாவை சொல்லலாம். நாம் பொதுவாக திருப்பதிக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, திருப்பதியில் இருக்கிற பெருமாளை மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். காளகஸ்திக்கு அதிகமாக வந்துட்டு பயணிக்கிற மக்கள் இருக்காது. அடுத்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. See you, bye bye, take care, டாட்டா. ஓம் நம சிவாயா.